விலங்கா பேசுறது. ஹவுஸ் சார். விலங்கா போய் பேசுறது. ஹவுஸ் சார். இப்ப நான் இந்த கைடு அடிக்க சொன்னேன் உங்கள்ட்ட. நான் பிடிஎஃப் ஓடிறேன் பாருங்க. கைடு அடிச்சு வச்சு கொடுங்க. இலங்கை வரலாறு முதலாம் தவணைக்குரிய கைடு இருக்குது அதுல. அதை வச்சுதான் நம்ம அந்த இலங்கையின் குடியேற்றங்கள்ங்கிற அந்த பாடத்தை நேபுரமெண்டா படிக்கணும். சரியா? இது எங்கட 4ஆம் பாடம். முதலாம் பாடம் வரலாறு ஒரு அறிமுகம். 2ஆம் பாடம் இலங்கையின் சுற்றாடல் காரணிகள். 3ஆம் பாடம் வரலாற்று மூலாதாரங்கள். 4ஆம் பாடம் இலங்கையினுடைய குடியேற்றங்கள். அப்ப இலங்கையில குடியேற்றங்கள் நிறுவப்படுற உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணும். 10ஆம் ஆண்டுல நீங்க 2ஆம் பாடத்துல உங்களோட அரச பாடத்திட்டம் 10ஆம் ஆண்டுல நீங்க 2ஆம் பாடமா படிச்ச பாடம் தான் இந்த இலங்கையில குடியேற்றங்கள் நிறுவப்படுறதுன்ற பாடம். இப்ப கொஞ்சம் விரிவா படிச்சு பார்ப்போம். இந்த இலங்கையில குடியேற்றங்களுடைய ஆரம்பம் அவற்றின் பரம்பல் இதான் உங்களோட கைட். சரியா? இந்த நோட்ஸ் கைட் நோட்ஸ் இதுக்கு போதும். இதுக்கு அப்பாலான நோட்ஸ் எங்களுக்கு வேணும். அப்ப குடியேற்றங்கள் என்றது என்ன? முதலாவது குடியேற்றங்கள் என்பது என்னன்னு சொன்னா வாழ்விடங்கள், மனிதர்களுடைய வாழ்விடங்கள். ஒரு மனிதர்கள் ஒரு சமூகமாக குடியேறி வாழத் தொடங்குறது. முதல்ல ஒரு பிரதேசத்துல யாராவது குடியேறி நீண்ட காலமா வாழக்கூடாது குடியேற்றம். இன்றைக்கு நாங்கெல்லாம் வாழ்றோம் இல்லையா? இந்த இலங்கையில நாங்கெல்லாம் வாழ்றோம். பல பிரதேசங்கள்ல பல பண்பாடுகளோட, பல மதங்களோட, பல கலாச்சார கூறுகளை வெளிப்படுத்தி கொண்டு வாழ்றோம். உனக்கு தெரியுமா? இலங்கையில முதல் மனிதன் ஆறு. இலங்கையில வாழ்ந்த முதலாவது மனித நாடு. அவன் எங்கிருந்து வந்தான்? அந்த மனிதனுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது? அவனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படிப்பட்டது? அவனுக்கென்று சிறு தொழில்நுட்பங்கள் இருந்திருக்குது. அவனுக்கென்று சில வாழ்வியல் கலாச்சாரங்கள் இருந்திருக்குது. என்ன அந்த அவனுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரே மாதிரியானதா இருக்கின்றன. கால கால காலம் செல்ல செல்ல மனிதனிட வாழ்வியலையும் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. நாகரிகமும் காலப்போக்கில விருத்தி கண்டு கொண்டு போனது என்று சொல்லப்படுது. அப்படி இலங்கையில மனிதர்கள் குடியேறி பரவி வாழ்ந்த அந்த இலங்கையில குடியேற்றங்கள் நிறுவப்பட்ட அந்த வரலாற்றை இலங்கையின் மனித வரலாறை நாங்க ஈஸியா படிச்சு கொள்றதுக்கு ஒரு 3ஆக பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதுதான் என்னன்னு சொன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், இன்னும் உண்டு முன் வரலாற்று காலம், இன்னொன்று வரலாற்று காலம். பாடசாலை காலங்கள்ல நீங்க 10ஆம் ஆண்டுகள்ல படிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஆனா இங்க கொஞ்சம் அப்டேட்டா படிக்கணும். அப்ப இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இதான் மனித வரலாறு. இலங்கட மனித வரலாறு இப்படி 3ஆகத்தான் பாகுபடுத்தப்படுது. இந்த 3 காலங்கள்லையும் இலங்கையில வாழ்ந்த மனிதர்கள் ஒரே வாழ்க்கை கோலத்தோட வாழல. நீ கட்டாயம் இதுல கவனம் செலுத்த வேணும். இவனுடைய வாழ்வாதாரங்கள் ஒவ்வொரு காலத்திலேயும் வேறுபட்டு இருக்குது. வாழ்க்கை கோலம் வேறுபட்டு இருக்குது. இவன் தொழில்நுட்பங்கள் வேறுபட்டு இருக்குது. இவன் குடியிருப்புகள்ல தன்மையில மாற்றம் இருக்குது. இவன் உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் இருக்குது. இவனுடைய வாழ்வியல் முறைகள்ல குறிப்பா அவனுடைய கலாச்சாரம் பண்பாடு முறைகள்ல கூட வேறுபாடுகள் காணப்படுகிறது. அப்ப நாம 10 வயசுல இருக்கிறது போல 10 வயசுல நாம இருக்கிறது போல 20 வயசுல இருக்கிறது. 20 வயசுல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருப்போம். 20 வயசுல இருக்கிற நாங்க ஒரு 35, 40 வயசுல அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்க மாட்டோம். கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அத மாதிரி ஒரு 60, 70 வயசுல இருந்தவன்டா நாம அப்படி இருக்க மாட்டோம். காலம் செல்ல செல்ல எங்கட லைஃப்ல சில மாற்றங்கள் ஏற்படும். குணாதிசயங்கள்ல மாற்றம் வரும். என்ன உணவுகள்ல கூட சில மாற்றம் வரும். இப்ப நாம இந்த படிக்க போற இந்த பாடத்துல இலங்கையில குடியேற்றங்கள் நிறுவப்பட்டது இந்த பாடத்துல இலங்கையில முதல் மனிதன் ஆறு. இலங்கையில வாழ்ந்து முதல் மனிதன் அவன் எங்கிருந்து வந்தான்? அவனால உருவாக்கப்பட்ட பண்பாடுகள் எப்படிப்பட்டது? காலப்போக்குல அந்த பண்பாடுகள் எப்படி மாற்றத்துக்குள்ளாயிருக்கு? அந்த 3 காலப்பகுதியும் ஒப்பிட்டு படிக்கும். ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் மனிதன் வாழ்க்கை முறையில் எவ்வாறு இருந்தது? எந்த காலத்துல நாகரிகம் உச்சமா இருக்குது? எந்த காலத்துல நாகரிகங்கள் இல்லாம இருந்தது? விஷயங்களை தான் நாம பார்க்க போறோம். அப்ப இந்த முதலாவது காலத்தை பார்ப்போம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இதுல முதலாவது காலம்
வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இந்த செமினார் 3:30 வரைக்கும் நடக்கும். சரியா? 3:30 வரைக்கும் இந்த செமினார் என்ன செய்மென்ட்ஸ் நடக்கும். இதுல 4ஆம் பாடம் சம்பந்தமான உங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். அப்ப இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, அது எந்த ஒரு சமுதாயத்திலேயும் எழுத்து தோன்றுவதற்கு முன்னரான காலம் தான் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லப்படுது. எழுத்துக்கள்ல தோற்றத்தை வச்சுக்கொண்டு தான் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்றுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இலங்கையில் இல்ல, உலக நாடுகள் எல்லாற்றிலேயும் எழுத்த பேஸ் பண்ணி சமுதாயத்தில் எழுத்தின் அறிமுகம் தோன்றுவதற்கு முன்னரான காலம் தான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இந்த காலத்தை பத்தி அறியறதுக்கு இலக்கியங்கள் இல்லங்கள். எழுத்து தோன்றலண்டா, எழுத்துக்கள் இல்லைன்னு சொன்னா எப்படி இலக்கியங்கள் இருக்கும்? அப்ப இலக்கியங்களை வச்சுக்கொண்டு இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நீ சொல்ல இயலாது. அப்ப இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நாங்க எப்படி படிச்சு கொள்றேன்டா, அந்த காலப்பகுதிக்குரிய தொல்பொருள் ஆதாரங்களூடாகத்தான் படிக்கலாம். அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றது உனக்கு தெரிய வேணும். எந்த ஒரு சமுதாயத்திலையும் எழுத்து தோன்றுவதற்கு முன்னர் உள்ள காலம். இலக்கிய ஆதாரங்கள்ல சொல்லப்படுற காலத்துக்கு முன்னரான காலம் தாண்டாப்பா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இந்த காலத்தை பத்தி அறிஞ்சு கொள்றதுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூ இல்ல. இலக்கியங்களூடாக நாங்க அந்த காலத்தை அறியல. அந்த காலத்துக்குரிய தொல்பொருள் ஆதாரங்கள் ஊடாகத்தான் நம்ம அறியலாம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குரிய மிக பிரதான ஆதாரம் என்ற போல இந்த கல்லாயுதங்கள் தான் அல்லது கற்கருவிகள் அல்லது கல் உபகரணங்கள் தான் மிக முதன்மையான ஆதாரம். இப்ப இலங்கையில வாழ்ந்த முதல் மனிதனை சொல்லுவோம் ஆதி ஹோமோசேப்பியன் அல்லது ஹோமோசேப்பியன் அறிவுள்ள மனிதன். உனக்கு தெரிய வேணும், சின்ன வயசுல படிச்சிருப்பாய். ஆபிரிக்க காடுகள்ல தான் மனித இனம் தோன்றி வளர்ச்சி அடைந்தது. அது சிம்பன்சி குரங்கிலிருந்து கட்டம் கட்டமாக கூர்ப்பு வெளிப்பட்டது. இங்கிலாந்து நாட்டு விஞ்ஞானி சார்ல்ஸ் டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அதைத்தான் சொல்லுது. ஏன்னா ஐஸ் ஏஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் பனி காலத்துல குளிருக்கு அஞ்சி சில சில இனங்கள், சிம்பன்சில சில உறவுகள் அவர்கள் குகையில போய் ஒளிஞ்சு கொள்றாங்க. அந்த குகைகள் அவர்கள் ஒளிந்து கொண்ட நீண்ட காலம் குளிர்கால நிலை ஒன்று நிலவின ஒரு காலம். குறுகிய வெப்ப காலங்கள் நாளும் நீண்ட குளிர்காலங்கள் நாளும் இருந்த ஒரு காலகட்டம். வெளியில உணவு தேட முடியாத நிலை, உறைபனியா போயிருவோம். அதனால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னா, தங்களுக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா தனக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்டதுனாலேயும் அந்த பெரும்பனியுகத்தில் எதிர்கொண்ட குளிர் காலநிலையாலேயும் அவங்களோட உடம்புலையும் சிம்பன்சிகள்ல முகத்திலையும் பற்களையும் மாற்றம் ஏற்பட்டது. ஏன்னா ஒரு பற்களையும் முகத்திலையும் மாற்றம் ஏற்பட்டது. பெரும்பனி காலத்தின் முடிவுல குகைகளிலிருந்து வெளியே வந்த சிம்பன்சி குரங்குகள்ல சில உறவுகள், எல்லா சிம்பன்சிகளும் இல்ல, சில உறவுகள், சில கூட்டங்கள் வித்தியாசமான செயற்பாடுகளை காட்டுச்சு. அதுல பற்கள் பற்கள் பெரிதாகி போனது, உடல்ல ரோமங்கள் ஒட்டி போனது. அதையும் கூட பார்த்தோம்னு சொன்னா, இந்த கூர்ப்பு உடம்புல இருக்கிற அந்த 4கையும் கால்களா நடந்து பழக்கப்படுத்தினது 2 காலாவும் 2 கையாவும் பழக்கப்படுத்தி கொண்டு போனது. இந்த மாற்றம் ஏற்பட்ட முதலினம் ஒஸ்ட்ரலோபிதிகஸ். ஒஸ்ட்ரலோபிதிகஸ்ல இருந்து கொஞ்சம் கூர்ப்படைந்ததுதான் ஹோமோ ஹெபிலிஸ். இந்த ஹோமோ ஹெபிலிஸ் நீர்வீழ்ச்சிகள்ல இருந்த இந்த கற்களை கொண்டு அவன் உபகரணங்களை செய்து தானியங்களை இடிச்சு சாப்பிட்டான். அதனால அந்த ஹோமோ ஹபிலிஸ சொல்லுவாங்க ஆற்றலுடைய மனிதன்னுவாங்க. ஹோமோ ஹபிலிஸ்ல இருந்து கொஞ்சம் முன்னேறின கூர்ப்பு கொஞ்சம் நிமிர்ந்த இனம் ஹோமோ இரெக்டஸ். இவர் என்ன செய்தான்டா, கல் உபகரணங்களை தானியங்களை இடிச்சு சாப்பிடுறதுக்கு கல் உபகரணங்களை தயாரிக்க போல அவன் நெருப்பு பறக்கிறத கண்டு நெருப்ப கண்டறிஞ்சவன் ஹோமோ இரெக்டஸ். ஹோமோ இரெக்டஸ்ல இருந்து கொஞ்சம் முன்னேறின ஒரு மனித இனம் ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ். இந்த ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ் என்றது என்னன்னு சொன்னா, கொஞ்சம் இதர மண்டையோடு மனிதண்ட மண்டையோடு மாதிரி கொஞ்சம் பெரிதாகி வளர்ச்சி அடைது. மனித மூளையை போல மூளை அளவுக்கு ஏற்ப மண்டையோடும் வளர்ச்சி அடைது. இவன் பெரிய மிருகங்கள் எலும்புகளை கொண்டு வீடுகள் அமைச்சான், காய்கறிகளை சமைச்சு உள்ள பழகினான். ஆனா இன்னைக்கு நாங்க வீடு கட்டுறோம், உணவை சமைச்சு சாப்பிடுறோம். இதெல்லாம் ஆதி மனிதனுக்கிட்ட இருந்துதான் நாங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள்.
ஹோமோ நியண்டதாலன்சிஸுக்கு பிறகு கொஞ்சம் கூர்ப்படைந்த இனம் ஹோமோ சேப்பியன். இந்த ஆதி ஹோமோ சேப்பியன் என்று சொல்லக்கூடிய இந்த இனம் எல்லா உறவுகளையும் விட முன்னேறி இதனுடைய கூர்ப்பு இன்றைய மனிதர்கள் போல நாங்கள் எல்லாரும் இருக்கிறது போல கூர்ப்பு வந்து ஒரு மிக முக்கியமா வளர்ச்சி அடைந்திருந்தது. ஏனைய இனங்கள் செய்ய முடியாத ஒன்றை இவன் செஞ்சான். என நிர்மாணிக்கிற ஆற்றல், என கட்டடங்களை நிர்மாணிக்கக்கூடிய ஆற்றல், ஆடல், பாடல், ஓவியம் வரைகிறது, பிறரோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்றது, மொழி, இப்படியான பல விஷயங்கள்ல தேர்ச்சி பெற்ற ஹோமோசேப்பியன் தான் மனித இனத்தின் 5வது கட்டம். ஆப்பிரிக்க காடுகள்ல தோன்றி வளர்ச்சி அடைந்த ஹோமோசேப்பியன் இறுதியில என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, உணவு பற்றாக்குறையாலே, என்ன உணவு பற்றாக்குறை காரணத்தினால் வேறு இடங்களை நோக்கி இணைஞ்சிருக்கிறாங்களா, நகர்ந்திருக்கிறாங்க. இயற்கையில் ஏற்பட்ட மாற்றம், இயற்கையில் ஏற்பட்ட சில சவால்கள், உணவு பற்றாக்குறை, இதனால் எதிர்கொள்ள முடியாத அவன் தனக்கு பொருத்தமான இடங்களை நோக்கி என்ன செய்தான்னு சொன்னா, ஆப்பிரிக்க காடுகளை விட்டு இடம்பெயர தொடங்கினான். அப்படி ஹோமோசேப்பியன் இந்து சமுத்திரத்தை கடந்து, ஆசியா கண்டத்தை கடந்து, இந்த இந்தியாவை கடந்து இலங்கைக்குள்ளேயும் வந்திருக்கிறார். 1,25,000 ஆண்டுகளுக்கு முதல் ஆதி ஹோமோசேப்பியன் இலங்கைக்கு வந்ததுக்கு அடையாளங்கள் இருக்கு. ஆதி ஹோமோசேப்பியன் இலங்கையில வந்து அவன் ஒரு இடத்துல இல்லாம ஒரு பரவி வாழ்ந்திருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல அவன் வாழல். அப்படி அவன் வாழ்ந்த போது அவன் விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தின ஒரு மிக முக்கியமான கருவிதான் கற்கருவி, கல்லாயுதங்கள். இந்த கல்லாயுதங்கள் இலங்கை முழுவதும் கிடைத்தது. ஏதோ ஒரு பிரதேசத்துல மட்டுமென்று அந்த கல்லாயுதங்களை நாங்க அகழ்வாராய்ச்சிகள் எடுக்கிறோம். இலங்கை முழுவதும் அந்த கல்லாயுதங்கள்ல பயன்பாடு இருந்திருக்குது. இதை கொண்டு நாங்க சொல்றோம், இந்த ஆதி ஹோமோசேப்பியன் இலங்கை முழுவதிலும் ஒரு பரவி அலைந்து திரிகிற வாழ்க்கை முறையோடு மேற்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த காலம்தான் வரலாற்றுக்கு முன்னரான வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இலங்கையில வாழ்ந்த ஆதி மனிதன் பெயர் ஆதி ஹோமோசேப்பியன். அப்ப இவனுடைய வாழ்வியல் அடிப்படையாக கொண்டுதான் நாங்க இந்த 1வது காலகட்டத்தை பார்க்கணும். அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பத்தி அறியக்கூடிய பிரதானமான ஆதாரம் எதுன்னு சொன்னா, நான் சொல்லுவேன் சொன்னா, அந்த கல்லாயுதங்களை தான் சொல்லுவேன். இந்த கற்கருவிகளை வச்சு கொண்டுதான் இவன் வாழ்க்கை முறையை பத்தி சொல்லலாம். இவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, பிரதானமாக இவன் வாழ்வாதாரம் 2 தான். ஒன்று வேட்டையாடுறது, இன்னொன்று உணவு சேகரிக்கிறது. சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்த அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, தங்களோட உணவு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேட்டையாடுதலைத்தான் பிரதான வாழ்வாதாரமா கொண்டார். நாளொன்றுக்கு 7 கிலோமீட்டர் அலைஞ்சு திரிஞ்சு அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, தனக்கான மாமிச உணவுகள் அவன் பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படும். குழுவில் இருந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா, அவர்கள் உணவுகளை சேகரிக்க தொடங்கினாங்க. குறிப்பாக தானியங்களை சேகரிக்க தொடங்கினாங்க. அப்ப வேட்டையாடுவதும் உணவு சேகரிப்பதும் தான் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்வாதாரத்தின் 2 விஷயங்களாக இருந்திருக்குது. அப்ப இந்த உணவுகளை ஏன் சேகரிக்கணும் என்று சொன்னா, இவனுக்கு ஒரு நிலையான வாழ்விடம் என்றது இல்லை. இவன் குளிர்காலங்கள்ல, மலைவீழ்ச்சி குறைவான காலங்கள்ல கற்குகையில போய் ஒளிஞ்சு கொண்டான். ஆனா கற்குகைன்றது ஒரு தற்காலிகமான இடமா தான் இருந்திருக்கு, மழைக்காலங்கள்ல மட்டும். பெரும்பாலான காலங்கள்ல அவன் சமநிலங்களான வெட்டைவெளிகள் அவன் நினைஞ்சிருக்கிறான், அவன் அலைந்து தெரிந்திருக்கிறான், அலைந்து தெரிந்து தனக்கான உணவை பெற்றிருக்கிறான். அவ இவன் வாழ்க்கை தம்பி நாடோடி வாழ்க்கை. இவன் ஒரு நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டான். எங்களை போன்ற ஒரு நிலையான வாழ்வு இல்ல வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன். அவன் அலைந்து திரிந்து நாடோடியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையத்தான் அவன் மேற்கொண்டதாக சொல்ல. இப்ப இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தையும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் 3ஆ பிரிப்பாங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள்ல தோற்றத்தை கூட 2 காலகட்டங்களூடாக பாகுபடுத்தலாம். ஒன்று பார்த்தோம்னு சொன்னா, பிரதானமாக 2. ஒன்று தாழ் ஆரம்ப கற்காலம். தாழ் ஆரம்ப கற்காலம் முதலாவது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, இடை ஆரம்ப கற்காலம் அல்லது மத்திய ஆரம்ப கற்காலம் அப்படின்னு நாங்க சொல்லலாம். இதையும் விட 3வது காலத்தை சொல்லுவாங்க உயர் ஆரம்ப கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்காலத்தை 3ஆ பிரிச்சு சொல்றாங்க. அந்த கல்லாயுதங்கள்ல தன்மையை கொண்டு சொல்லுவோம்.
இதுல தாழ் ஆரம்ப கற்காலம் கற்காலத்தின் ஆரம்ப நிலைன்றது பிரிச்சு சொல்றாங்க. 1,25,000 இன்றைக்கு இயேசு பிறந்து 2025. ஆனா இயேசு பிறக்கிறதுக்கு 1,25,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து 75,000 வருடங்களுக்கு முதல் வாழ்ந்த மனிதன் தான் இந்த ஆரம்ப கற்காலத்துக்குரிய மனிதன். இந்த காலப்பகுதியில அவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, அவன் விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தின கல்லாயுதங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனா அந்த கல்லாயுதங்கள்ல தன்மையை வச்சுக்கொண்டு நாங்க சொல்ல இயலாது அவனோட வாழ்க்கையை பத்தி. ஏனென்றா அங்கு கிடைச்ச கல்லாயுதங்கள் எங்களுக்கு போதுமானதா இல்லை. அந்த அளவுக்கு பெரிய கல்லாயுதங்கள் கிடைக்கல. கிடைத்த ஒரு சிலவற்றை கொண்டு அவன் தொழில்நுட்பத்தையோ அவன் வாழ்க்கை முறையோ சொல்ல இயலாது. நிறைய கற்கல்லாயுதம் சேதமடைஞ்சு போய் சிதைவடைஞ்சிருக்கு. தாழ் ஆரம்ப கற்காலத்துல கல்லாயுதங்கள் அங்க பெறப்பட்ட கல்லாயுதங்கள் நிச்சயமானதா இல்லைன்னு சொல்லப்படுது. மிகவும் குறைவான கல்லாயுதங்கள் கிடைத்ததுனால அந்த காலத்தை பத்தி எங்களால அறிய இயலாம இருக்கு. ஆனா இடையாரம்ப கற்காலம் அல்லது மத்திய கற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலப்பகுதியில கல்லாயுதங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு எண்ணிக்கையில அதிகமா கிடைச்சதுனால அந்த காலத்தை பத்தி என்ன செய்யலாம்னு அறியலாம். இலங்கையின் மத்திய கற்காலத்துலதான் அவனால கண்டுபிடிக்கப்பட்ட கல்லாயுதங்கள் தான் இன்னைக்கு ஒரு சிதைவடையாமங்களுக்கு உங்களுக்கு ஆய்வுகளுக்கு சொல்ற மாதிரி கிடைச்சிருக்கு. தாழ் ஆரம்ப கற்காலத்தை பத்தி ஆய்வு செய்யற அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி ஒன்றில் அந்த அளவுக்கு முன்னேறல. இலங்கையில தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு தாழ் ஆரம்ப கற்காலத்தை கணிக்கிற அளவுக்கு ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி இலங்கையில் மத்திய கற்காலத்தை பத்தி அறியறதுக்கு வேணுமெண்டா தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எங்கள்கிட்ட இருக்கு. ஆரம்ப கற்கால மனிதன் இவன் வாழ்ந்த வாழ்விடங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா தென்னிலங்கை பகுதிகளில் தான் அதிகமான ஆதாரம் கிடைக்குது. தென்னிலங்கை பகுதிகளில் இருக்கிற தான் அவனுடைய குடியேற்றம், அவனுடைய வாழ்விடங்கள் தாழ் ஆரம்ப கற்காலத்திற்குரிய அந்த மனிதனுடைய ஆதி மனிதனுடைய வாழ்விடங்கள் அதிகமாக கண்டறியப்பட்ட இடங்கள் பூந்தல, பதிராஜவெல, இதையும் விட வெள்ளி கங்கொட, மினிகாகல்கன், இப்ப இந்த பதிராஜவெல எல்லாம் 45 அடி ஆழத்துல நாங்க நிலத்தை அகழ்ந்த போது அந்த கல்லாயுதங்கள் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லப்படும். அப்ப இப்படியான அரை குறை வரல் வலையம்னு சொல்லு. அப்ப இது என்ன வலையம் என்று சொன்னா மலைவீழ்ச்சியின் அடிப்படையில பார்க்கக்குள்ள அரை குறை வரல் வலைய கடற்கரையோர பகுதியில் தான் இந்த தாழ் ஆரம்ப காலத்திற்குரிய குடியேற்றங்களா காணப்படும். இன்னும் ஒன்று பார்த்தோம்னா இரணைமடு படிவுகள். இந்த கல்லாயுதங்கள் முதலாக நாங்க கண்டுபிடிச்சது 1980ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த இரணைமடு குளம் கனகராயனார மையப்படுத்தியிருக்கிற குளம், அந்த இரணைமடு குளப்பகுதியை நாங்கள் ஆய்வு செய்த போது எங்களுக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், அதுலேயும் தாழ் ஆரம்ப கற்கால மனிதன் பயன்படுத்தின கல்லாயுதங்கள் எங்களுக்கு சரளைக்கற் படிவுகளுக்கு இடையில களிமண்ணால மூடப்பட்ட மணல் மண்ணுக்கு இடையில அந்த இடுக்குகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இத ப்ரொஃபசர் சிரான் தரணியகளை கண்டுபிடிச்சார். அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம் இரணைமடு படிமங்கள் என்று சொல்றோம். இரணைமடு படிமம் வரலாற்றுக்கு முற்பட்ட கால கல்லாயுதங்களுக்கு நாங்க சொல்லுகிற பேர். அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால கல்லாயுதம், அந்த காலத்துல விலங்கு எச்சங்கள், இதுக்கெல்லாம் நாங்க சொல்ற பேரு இரணைமடு படிவுகள்ன்றோம். ஏன் இரணைமடு படிவு என்றா முதல் அது கண்டறியப்பட்டது இரணைமடு குளத்தின் அருகில். அதனால இரணைமடு படிவுகள் என்ற பெயரால நாங்க அதை சொல்றோம். அப்ப இந்த மத்திய இந்த இரணைமடு படிவுகளும் அதே போல பார்த்தோம்னு சொன்னா இந்த தென்பகுதியில் இருக்கிற அம்பாந்தோட்டை பக்கம் இருக்கிற அந்த அரைகுறல் வளைய கடற்கரையோர பகுதிகளை அது மிக முக்கியமான ஆதாரங்கள், தாழ் ஆரம்ப கற்காலத்திற்குரிய ஆதாரங்களா இருக்கு. இதையும் விட தாழ்நாட்டு ஈரவலயத்துக்குரிய ஒரு பகுதி தான் இந்த ரத்தினபுரி. தாழ்நாட்டு ஈரவலயம். தாழ்நாட்டு ஈரவலய சுற்றாடலுக்குரிய இந்த ரத்தினபுரி பகுதியில கூட இந்த கல்லாயுதங்கள் எங்களுக்கு கிடைக்கும். 90 அடி ஆழத்துல நாங்க மாணிக்கக்கல் அகழ்றதுக்கு தான் தோண்டிட்டோம். எங்களுக்கு தெரியாத அங்க இப்படியான அம்சங்கள் இருக்கு மட்டும் தெரியாது. நாங்க 90 அடி ஆழத்துல தோண்டிக்கொண்டு போகல மாணிக்கக்கல் சுரங்கத்துல திடீரென அந்த காலத்துல மனிதன் வேட்டையாட பயன்படுத்தின அந்த கல் உபகரணங்கள், கல்லாயுதமும் அந்த காலத்துல வாழ்ந்து இன்னைக்கு இல்ல அந்த விலங்குகள் எச்சமும் கண்டுபிடிக்கும். இல்லாது இன்றைக்கு ஒளிந்து போயிட்டு அன்றைக்கு அவன்
சாப்பிட்ட சில விலங்குகள்ல எலும்பெல்லாம் சாப்பிடுறதுலதான் அவன் இப்ப எலும்பெல்லாம் இருந்தது கண்டுபிடிச்சோம். அப்ப அத என்ன செய்யறாங்கன்னா, தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு பேர் வைக்கிறாங்க என்ன சொன்னா, ஆஹ் அந்த கல்லாயுதங்களுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னா, ரத்தினபுரி கற்கால தொழில்நுட்பம் 90 அடி ஆழத்துல கிடைச்ச அந்த கல்லாயுதங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. ரத்தினபுரியிட்ட கற்தொழில்நுட்பம் என்று பேர் வைக்கிறாங்க. அங்கு கிடைத்த உயிரினங்கள் எலும்புகளுக்கு பேர் வைக்கிறாங்க. ரத்தினபுரியின் உயிர் தொகுதி என்றெல்லாம் பேர் வைக்கிறாங்க. அப்ப இப்படி இரணைமடு படைகள் போயிருக்கலாம். குளத்தின் அடியில வைத்து இங்க 90 அடி ஆழத்துல போயிருக்கண்டா, உனக்கு தெரிய வேணும் பிளைத்தோசின் என்று சொல்லக்கூடிய யுகம் உண்டு இலங்கையில். பிளைத்தோசின் யுகம் என்றது என்னடா, அதிக மழைவீழ்ச்சி பொழிந்த ஒரு காலம். இலங்கையில அதிக மழைவீழ்ச்சி இடம்பெற்ற காலம் தான் இந்த பிளைத்தோசின் யுகம். இந்த காலத்துல ரத்தினபுரி பிரதேசம் என்றது அதிகமாக மழைவீழ்ச்சியை பெறுகின்ற இடமா இருந்திருக்கு. மழைவீழ்ச்சி ஏற்பட்டு அது மலை சார்ந்த பிரதேசம் என்றபடியால அங்கு மண்ணெரிப்பு ஏற்பட்டு கற்கால மனிதன் பயன்படுத்தின அந்த உபகரணங்கள் என்ன செய்துட்டு அது அப்படியே மூடி போயிட்டு இன்னைக்கு நாங்க மாணிக்க கல் தோண்டக்குள்ள நாங்க எதிர்ச்சி எடுக்கிறோம். சரி, இரணைமடு படிவுகள் என்ன நடந்ததுன்னா, இந்த ரத்தினபுரியில் எப்படி இந்த மலைவீழ்ச்சி அதிகமோ அதே மாதிரி இந்த இரணைமடு படிவுகள் இந்த முல்லைத்தீவு பகுதியில் என்றது அதிகம் வெப்பவலயம் என்ன. அப்ப அது வந்து ஒரு அரைக்குறை வரல் வளைய ஒரு கடற்கரை ஒரு பிரதேசம். அங்கு உஷ்ணம் வெப்பம் கூட. அப்ப அதிகமான காற்று வீசுற காலங்கள்ல நல்ல ஹீட்டாவும் இருக்கக்கூடாது. அந்த வெப்பமான காலங்கள்ல அந்த மணல் மண் வீசி குளத்துல இருந்த களிமண் படிவுகள்னால அது அப்படி மூடி போயிடுச்சு. அப்படி அங்க என்ன செஞ்சுட்டு அது அது மூடி போயினதாக தொல்பொருள் ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறுறாங்க. அப்ப உனக்கு தெரிய வேணும், தாழ் ஆரம்ப கற்காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயும் இந்த தாழ் ஆரம்ப கற்காலம் எனப்படக்கூடிய இந்த காலத்துல இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன குடியிருப்புகள் 2 சுற்றாடல் வலயங்கள்ல பரவி இருக்கு. ஒன்று இந்த அரைகுறை வரல் வலய கடற்கரையோர பிரதேசம். இந்த இரணைமடி படிவுகள் என்று நாங்க கண்டுபிடிச்சது ஒரு அரைகுறை வரல் வலய கடற்கரையோர பிரதேசமா இருக்கு. இதை விட ரத்தினபுரி அண்டிய பிரதேசங்களை செல்லுவோம் தாழ்நாட்டு ஈரவலை. அப்ப பிரதானமாக ஆரம்பத்துல இந்த 2 சுற்றடல் வலயத்துலதான் கற்கால மனிதனுடைய குடியிருப்புகள் அதிகமா பரவி இருந்தது. இந்த சுற்றாடல் வலயங்கள் பரவி காணப்பட்ட வலய காலம் என்னன்னா பிறகு இந்த மத்திய கற்காலம். இப்ப மத்திய கற்காலம் என்று உனக்கு தெரிய வேணும், இந்த 40,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றையிலிருந்து 40,000 இயேசு பிறக்கிறதுக்கு 40,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இப்ப உருவான 40,000த்துக்கும் இந்த 75,000த்துக்கும் இடையில அந்த கெப்ல இருந்த காலம் தான் என்ன காலம் என்று சொல்றாங்கன்னா மத்திய காலம். இங்க கிடைச்ச ஆதாரம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ற இலகுவா இருக்கு. இங்க கிடைச்ச கல்லுப்பாரணங்கள் வந்து தேய்வடையல்ல, சிதைவடையல். இது கொஞ்சம் வடிவாங்களுக்கு ஆய்வுகள்ல வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. இப்ப மத்திய கற்காலத்துலதான் வெறுமனே 2 சுற்றாடல் வலயங்கள்ல பரவி இருந்த காலம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, இந்த காலத்துல ஒரு இலங்கை முழுவதும் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, அவன் வந்து வாழ்ந்திருக்கிறான். குறிப்பாக வரல் வலயம், அரை வரல் வலயம், ஈர வலயம், தாழ்நில உலர் வலயம், தாழ்நில இடையுலர் வலயம், மலைநாட்டு இடையுலர் வலயம் வந்து 6 சுற்றாடல் வலயங்கள்ல இவன் வாழ்ந்ததுக்கு ஆதாரங்களாக அவன் பயன்படுத்தின கற்கருவிகள் என்ன செய்யப்பட்டிருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த காலப்பகுதியில வாழ்ந்த மனிதனுக்கு ஒரு பொதுவான பேர் சொல்றாங்க என்னன்னா பலாங்குடை மனிதன். அப்ப உனக்கு தெரியும் பலாங்குடை ஜபரகம் அப்போதுல இந்த பலாங்குடை பகுதிகள்ல இப்படியான இந்த காலத்துல வாழ்ந்த மனிதன் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மண்டையோடு எல்லாம் கண்டுபிடிச்சது. இந்த மத்திய கற்காலத்துல வாழ்ந்த மனிதனுக்கு ஒரு பொதுவான பேர் என்னன்னா பலாங்குடி மனிதனுடைய பெயரால இவன் அழைக்கப்படுறான். இப்ப இந்த காலத்துல மனிதன் வாழ்விடங்கள் 2 டைப்பா இருந்திருக்கு. ஒன்று கற்குகைகளையும் வாழ்ந்திருக்கிறான் தற்காலிகமாக. பெரும்பாலான காலங்கள்ல திறந்த வெளிகளையும் வாழ்ந்திருக்கிறான் சொல்லப்படுது. குறிப்பா தன்னுடைய குடியிருப்புகளை தெரிவு செய்யக்கொள்ள அவன் சில விஷயங்களை கவனத்துல கொண்டிருக்கிறான். இந்த உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை பார்த்திருக்கிறான். உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வில்லு புல்லிலம், உலர்வலய காடுகள், கடற்கரையோரங்கள், கலப்புகள் அண்டி இல்லாம அவன் வாழ்ந்திருக்கிறான். உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி, நீர், தங்களுடைய குடிநீருக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய வசதி. அப்ப அதனால அந்த ஆறுகள் குளங்கள் அமைத்தும் இவன் வாழ்ந்திருக்கிறான் என்ற விஷயங்களை நாங்க பார்க்கணும். இந்த குளம் இயற்கையான குட்டைகள், இயற்கையான நீர் தேங்குகிற குட்டைகள்,
குளங்கள் அண்மித்து அவன் நெஞ்சிருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். மழை வீழ்ச்சி வேண்ட வாழ்க்கையை தீர்மானிச்ச ஒரு பௌதீக அம்சம் என்னன்னா மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சியில அளவுக்கு ஏற்ப வேண்ட வாழ்க்கை மாறி போயிருக்குது. வேண்ட குடியேற்றங்கள் மாறி போயிருக்கு. மழை வீழ்ச்சி அதிகமான காலங்கள்ல அவன் புகைகளை நாடி இருக்கிறான். மழை வீழ்ச்சி குறைவான காலப்பகுதிகளில் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா அவன் சமநிலங்கள் அவன் நாடி இருக்கிறான். அப்ப இங்க மலை வீழ்ச்சிங்கிற ஒரு பௌதீக அம்சம் கற்கால மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நினைஞ்சிருக்கின்றா ஒரு தீர்மானித்திருக்கிற விஷயங்களை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மத்திய கற்காலத்துலதான் குடியேற்றங்கள் பல சுற்றாடல் வலயங்களையும் பரவி காணப்பட்டிருக்கிற விஷயங்கள் நாங்க பார்க்கிறோம். குறிப்பா கரையோரங்கள் இருந்திருக்கு. ஏன்னா கரையோரங்கள் இருந்திருக்குது. இப்ப வேண்ட குடியிருப்புகளை நாங்க வெட்டவெளி, கற்புன்னு பார்க்கலாம். வெட்டவெளி என்னக்குள்ள நாங்க அதையும் பிரிக்கலாம். கரையோர வெட்டவெளி, கரையோரம் சார்ந்த வெட்டவெளிகள் இவன் வாழ்ந்திருக்கிறார். அப்ப கரையோரம் சார்ந்த வெட்டவெளிகள் என்னக்குள்ள என்னென்ன ஆதாரம் என்று சொன்னா நாங்க பூந்தலை, இலங்கட தென்பகுதியை பார்த்தோம்னா பூந்தலை, வில்பத்து, பல்லே மலல இப்படியான கரையோர திறந்த குடியிருப்புகள் இந்த காலத்துல மனிதன் குடியேற்றமா இருந்தது. இதையும் விட பாதம் என்று சொன்னா ஈரவலய வெட்டவெளி பாசறை, ஈரவலயம் சார்ந்த வெட்டவெளி சார்ந்த பாசறை நிலங்களும் கண்டுபிடிக்கப்படும். அப்படின்னு பார்க்கல பெல்லன் பதிவெலஸ், இந்த ரத்தினபுரியில இருக்கிற பெல்லன் பதிவெலஸ் ஒரு ஈரவலயம் சார்ந்த தாழ்நாட்டு ஈரவலயம் சார்ந்த ஒரு வெட்டவெளி பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு 30 மனித எலும்புக்கூடுகள் 30 எலும்புக்கூடுகள் அங்க அடக்கம் செய்யப்பட்டவைக்கு ஆதாரம் கிடைச்சிருக்குது. அப்ப இதை விட மலையக வெட்டவெளி வேட்டை வாழ்விடம், மலையக வெட்டவெளி வேட்டை வாழ்விடம் என்ன போல திறந்த வேட்டை வெளிகள் என்ன போல நாங்க சொல்லலாம். மலைநாட்டு அண்மித்திருக்கிற திறந்த வேட்டை வெளிகள் பண்டாரவலை, வெளிமட, நாவலப்பிட்டி இப்படியான ஏரியாவெல்லாம் சொல்லலாம். நீங்க கைட பக்கத்துல வச்சுக்கொள்ளுவோம். அதனாதான் நேத்து பிரிண்ட் பண்ண. அப்ப இந்த இந்த இடங்கள் எல்லாம் மத்திய மலை நாட்டை அண்டி இருக்கிற ஒரு வெட்டவெளி இடங்களாக சொல்லப்படுது. இதை விட மலைநாட்டு புள்ளிலங்களையும் வாழ்ந்திருக்கு. மலைநாட்டு புல்வெளிகள்ல வாழ்ந்திருக்கிறார். குறிப்பாக அந்த தானியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஹோட்டன் சமவெளி, நக்கில்ஸ் இப்படியான மலைநாட்டு புல்வெளிகளையும் வாழ்ந்திருக்கிறார். கட்குகையில் என்ன போல உலர்வலய கட்குகையில வாழ்ந்திருக்கிறார். இப்ப மலை வீழ்ச்சி வச்சுக்கொண்டு பார்க்கல உலர்வலய கட்புன்னு பார்க்கல நம்ம இதுகளை வச்சிடலாம். எதை சொல்ல போறாய்? உலர்வலய கட்புல சிகிரிய பொத்தான, சிகிரியாவில் இருக்கிற அலிகளை, விதுரங்களை இப்படியான குகைகள் அண்டி அவன் வாழ்ந்திருக்கிறான். ஈரவலயம் சார்ந்த தாழ்நிலை ஈரவலயம் சார்ந்த கட்குகையிலையும் வாழ்ந்திருக்கிறார். அதுக்கு நீங்க வெஸ்டர்ன் பக்கம் போகணும், மேல் மாகாணம் பக்கம் போகணும். அப்படி பாத்தீங்கன்னா கலுத்துறையில இருக்கிற பாகியன் கலக்குகை என்ன, பாகியன் கலக்குகையில தான் உங்களுக்கு நிறைய ஆதாரம் கிடைச்சது. என்ன 9 மனித எலும்புக்கூடுகள் நிறம் பூசப்பட்ட நிலையில, சிவப்பு நிறம் உராயப்பட்ட நிலையில கிடைச்சிருந்தது. ஒரு சிப்பிய துளைத்து செய்யப்பட்ட அட்டியல் அங்க கிடைச்சிருந்ததுன்னு நாங்க பாக்குறோம். இதையும் விட பட்டதும்போலின, கம்பகா மாவட்டத்தில் இருக்கிற பட்டதும்போலின இங்கதான் ஒரு ரெண்டாக அது சரி வளைத்து புதைக்கப்பட்ட மனிதன் எலும்புக்கூடு நாங்க இங்க கண்டுபிடிச்சோம். அவன் மரணச்சடங்குக்கு ஆதாரம். இதையும் விட பார்த்த மனுஷன்னா கித்துல்கலை பெலிலின, இந்த கித்துல்கலை பெலிலின குகையில தான் அவன் ஆசினிப்பலா விதைய தீயில சுட்டு சாப்பிட்டமைக்கு ஆதாரம் கண்டுபிடிச்சோம். 12 மனித எலும்புக்கூடுகள் அவன் சிவப்பு நிறம் சாயம் பூசி அவன் அடக்கம் செஞ்சதுக்கு ஆதாரங்கள் கண்டுபிடிச்ச ஒரு இடம் தானே. இதையும் விட இந்த கித்துல்கலை பெலிலின குகையில நாங்க கடல் நத்தைகளையும் கண்டுபிடிச்சோம். என்ன நத்தைகள் நிலத்துல ஓடி திரும்பி நத்தைகள், அந்த நத்தைகள்ல பீச் சைட்ல இருந்து கொண்டு வந்து உப்பை எடுத்து அவன் நினைஞ்சிருக்கிறான்னு சொன்னா அவன் கலந்து சாப்பிட்டு இருக்கிறான். இந்த நத்தைகள் ஊட்டுல நாங்க உப்பு படிஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சோம் ஆய்வுகள்ல. அப்ப இதே விட வந்து அத்தனகல்லையில கம்பகாவில் இருக்கிற ஒரு பகுதி தான் அத்தனகல். இந்த அத்தனகல்லையிலடா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில கூட நாங்க கற்கால மனிதனுடைய முடியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து தாழ்நாட்டி ஈரவலயம் சார்ந்த இயற்கையான கற்புக. அப்ப உனக்கு தெரிய வேணும் எது வெட்டவெளி எது கற்புக. ஏன்னா வெட்டவெளி எப்படி எல்லாம் பிரிப்போம், கற்பு எப்படி எல்லாம் பிரிப்போம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாரம் இருக்குது. அந்த விஷயங்களை நீங்க தான் படிக்க வேணும். பகுதி 1 செய்யறண்டா. இவன் மத்திய கற்காலத்துல இவ்வளவு நேரம் நான் கதைச்ச அந்த பிளேஸ்ல கிடைச்ச ஆதாரங்களை கொண்டு
இது எவ்வளவு காலத்துக்கு முற்பட்ட வாழ்விடம் என்று விஞ்ஞான ரீதியில் ஆய்வு செய்கிறார். அப்படி ஆய்வு செய்த போது பாகியன் கிளை வந்து கிட்டத்தட்ட இந்தியிலிருந்து 41,000 ஆண்டுகளுக்கு முதல் சொல்லப்படும். குழுவிட்ட பட்டதும் போலே நேடா 36,000 வருஷத்துக்கு சொல்லப்படுது. 36,000 வருஷத்துக்கு முந்தின மனித இந்த வாழ்விடமா அது இருந்தது. ஹிந்துக்களை வெளியில பார்த்தோம்னா அது 31,000 வருஷம். கம்பஹாவில் நான் சொன்ன அலவலலென என்றது 14,000 வருஷத்துக்கு முற்பட்ட வாழ்விடம். பெல்லன் பதிபெலஸ் என்றது 12,000 வருஷம். சிகிரிய பொத்தான் என்றது 5,800 வருஷம். மாதோட்ட அதாவது இன்றைய மன்னார் பகுதிகள் அது கூட மத்திய கற்கால வயதுல வாழ்விடமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 3,800 வருஷம். எல்லாம் உனக்கு தெரிய வேணும். இந்தியிலிருந்து நாங்க காலக்கணிப்பு செய்யக்கூட ஒரு ஆதி மனிதன் இந்த ஆதிகோமோசேப்பியன் மத்திய கற்காலத்துல வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களாக அவன் எலும்புக்கூடுகளும் அவன் பயன்படுத்தின கற்கருவிகளும் அவன் உணவுக்காக பயன்படுத்தின சில ஆதாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது உனக்கு தெரியும். அதையும் விட நாம இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் தொழில்நுட்பம் பத்தி படிக்கணும் மாட்டேன். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் தொழில்நுட்பம் பத்தி கதைக்கிறேன்னு சொன்னா நாங்க என்னென்ன விஷயங்களை கதைக்கலாம்னு சொன்னா உனக்கு தெரிய வேணும். இவன் பிரதானமான தொழில்நுட்பம் என்றது சொன்னா கல்லாயுதங்கள் தான். கல்லாயுதங்கள் அவன் எவ்வாறு தயாரித்துக் கொண்டான்ங்கிறத வச்சு கொண்டுதான் இவருடைய தொழில்நுட்பம் பத்தி கதைக்கும். குறிப்பாக உயரமான மலைப்பாறைகளுக்கு போய் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா அந்த மலைப்பாறைகள்லையும் அவன் எதுல தயாரிக்க போறான் என்றதுக்கான அறிவு இருந்து எல்லா பாறைகளையும் அவன் கல்லாயுதங்களுக்கு தெரிவு செய்யலாம். அவன் தெரிவு செய்த பாறை வகையில பார்த்தோம் சொன்னா இந்த திரிவானைக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் நிற பாறை கொஞ்சம் அதை தெரிவு செஞ்சிருக்கிறான். இதை விட வந்து நிலக்கண்ணாடின்னு சொல்லக்கூடிய பளிங்குக்கல் அப்படியான பாறையை தெரிவு செஞ்சிருக்கிறான். 3வது கிரனைட் என்று சொல்லக்கூடிய கருங்கட் வகை பாறைகளை தெரிஞ்சு இதுலயும் அதிகமா திரிவானைக்கல்ல தான் அவன் அதிகமாக வந்து கொஞ்சம் வலிமையான ஒரு கட்பாறைன்றதுனால அது அதிகமா அவன் தெரிஞ்சிருக்கிறான். அவன் நினைஞ்சிருக்கிறான்னு சொன்னா அந்த பாறைகளை உடைத்தெடுத்திருக்கிறான். அதுக்கு அவன் ஒரு விஞ்ஞானத்தை அப்ளை பண்ணிக்கிறான். பௌதிக விஞ்ஞானத்தை பிசிக்ஸ் அங்க கையாளப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா அதுதான் அமுக்க பிரயோகம். அப்ப ஒரு அமுக்கம் ஒன்றை பிரயோகிப்பதனூடாக நாங்க சில பொருட்களை பிரித்து எடுக்கலாம் என்ற விஷயம் இருந்திருக்குது. இப்ப அமுக்க பிரயோகத்தை பயன்படுத்தித்தான் அவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா கட்பாறைகளை நெஞ்சிருக்கிறான்னு சொன்னா உடைச்சு எடுத்திருக்கிறான். அவன் தயாரிச்ச கல்லாயுதங்கள் எல்லாம் மேக்சிமம் 4 சென்டிமீட்டருக்கு உட்பட்டதான் தான் இருந்திருக்குது. பெருமளவானது 4 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட கல்லாயுதங்களை தான் அதிகமா செஞ்சிருக்கிறான். 4க்கும் 7க்கும் இடையில சொல்றாங்க. ஆனா அதிகமாக 4 சென்டிமீட்டருக்கு அவன் கல்லாயுதங்கன்னு செய்யல. அது தாண்டல். அப்ப அவன் அந்த கல்லாயுதங்களை அவன் கட்பாறைகளை பிரிச்செடுத்து அதை வெட்டிருக்கிறான். என்ன கல்லை வெட்டுற தொழில்நுட்பம் அங்க இருந்துட்டு கல்லை வெட்டி எடுத்து அத 4 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட வகையில கேத்திர கணித பொறிமுறையில கல்லாயுதங்கள் எல்லாம் ஒரு கோணலா எல்லாம் இல்லை. அதுல கூரான முனைகள் வர மாதிரி அதை நல்லா பொலிஷ் பண்ணி தீட்டி செப்பனிட்டு கரடு முரடான பகுதியில செப்பனிட்டு ஒரு என்னஞ்சிருக்கான்னு சொன்னா கேத்திர கணித தொழில்நுட்ப முறையில் அவன் என்னஞ்சிருக்கிறான் அது உருவாக்கி இருக்கிறான் விஷயங்களை சொல்லப்படுது. இப்படி உருவாக்கின அந்த வெப்பனை பயன்படுத்துறதுக்கு விலங்கிட எலும்பு தடி ஒன்றோட பொருத்தி இல்லாட்டி கம்புகள்ல பொருத்தி இணைஞ்சிருக்கிறான்னு அவன் மான் மர காட்டுப்பண்டி காட்டு மாடு சிறுமான் கீரி மரானில் குரங்கு மலைப்பாம்பு உடும்பு இவையெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிறான விஷயம் சொல்லப்படுது. இப்ப இந்த கல்லாயுதங்களை வச்சு வெட்டுறதுக்கு சீவுறதுக்கு தட்டுறதுக்கு வளைக்கிறதுக்கு எல்லாம் பொருத்தமான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான உபாரம் இருந்தது. இப்ப வளைக்கிறதுக்கு ஒரு உபாரணம், தட்டுறதுக்கு வேற வகையான உபாரணம், இந்த மாதிரி ஒரு வெரைட்டி அணிஞ்சிருக்கிறான் கல்லுபகரணங்கள் அவன் தயாரிச்சிருக்கிறான் என்ற விஷயம் நாங்க பார்க்கணும். இப்ப கல்லுபகரணங்களை தயாரித்தது மட்டும்தான் இவன்ட தொழில்நுட்பமாண்டு கேட்டா இல்ல. இதை விட அவன் ஆபரணங்களையும் அணிந்திருக்கிறான். இப்ப எங்களை போல அவனும் ஆபரணங்கள் அணிந்திருக்கிறான். உதாரணமாக வந்து சுறாமீண்ட பல்லால செய்யப்பட்ட மாலையிட்ட மணி கிடைக்கும் ஒரு குகையில. பாகியன்கள குகையில என்ன கடல் சிப்பியை துளைத்து செய்யப்பட்ட அட்டியல் ஒன்று என்ன செய்தது எங்களுக்கு கிடைத்தது. ஆபரணங்கள் செய்யறதுன்றது இன்றைக்கு ஒரு முன்னேறின தொழில்நுட்பம். இப்ப ஆபரண தொழில்நுட்பம் என்றது
கற்கால மனிதன்கிட்ட இருந்ததுன்றதுக்கு தெளிவான தொல்பொருள் ஆதாரங்கள் எங்கள்ட்ட என்ன செய்யுது இருக்குது. அந்த விஷயம் உனக்கு தெரிய வரும். இப்ப இந்த கால மனிதன தொழில்நுட்பம் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் தொழில்நுட்பம் என்று சொன்னா அந்த கல் உபகரண தொழில்நுட்பமும் கல்லாயுத தொழில்நுட்பமும் ஆபரண தொழில்நுட்பமும் தான் நாங்க சொல்ல வரும். இதையும் விட இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது என்று அதை நாங்க மத்திய கற்கால ஆதாரங்கள் வச்சுதான் சொல்லலாம். தாழ் ஆரம்ப கால ஆதாரங்கள் வச்சு செல்ல இயலாது என்று சொன்னா அது எங்களுக்கு சிதலம் அடைஞ்சு கிடக்கு. அது எவ்வளவு காலகட்டத்துக்கு உட்பட்டவை சொல்ல இயலாது. அங்க பெறப்பட்ட ஆதாரங்கள் நிச்சயம் இல்லை. ஏன்னா அவ இந்த மத்திய கற்காலத்திற்குரிய அவன் பயன்படுத்தின அந்த கல் ஆயுதங்கள், அவனுடைய பொடிஸ், இதையும் விட அவனுடைய உணவுக்காக பயன்படுத்தின சில பொருட்களை வச்சு கொண்டுதான் இவன் வாழ்க்கை முறையை சொல்லிடும். இவனோட வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது நாடோடி வாழ்க்கை தான் வாழ்க்கை. நாடோடி வாழ்க்கை, அலைந்து திரிகின்ற வாழ்க்கை. உணவுக்காக ஒரு நாடொன்றுக்கு 7 கிலோமீட்டர் அலைந்து திரிகின்ற வாழ்க்கையை அவன் நெஞ்சிருக்கிறான் கை கொண்டதாக சொல்லப்படுது. இதையும் விட அவன் வேட்டையாடுகின்ற வாழ்க்கை. வேட்டையாடுறது பிரதானமான வாழ்க்கை முறையில் உண்டவன். என்ன அப்ப இவன் உணவுக்காக இணைஞ்சிருக்கிறான்னு சொன்னா உலர்வலய காடுகள்ல, மலைநாட்டு புல்நிலங்கள்ல, வில்லு புல்நிலங்கள் அவன் வேட்டையாடி இருக்கிறான் என்று சொல்லப்படுது. இவன் வேட்டையாடினதுகள் பார்த்தோம்னு சொன்னா மாமிசங்கள் அதிகம் மாமிச உணவுகள் விருப்பத்துக்குரிய உணவா இருந்திருக்க வேண்டும். நான் சொன்ன மான், மர, காட்டு மாடு, காட்டுப்பன்றி, சிறுமான், இதையும் கூட பார்த்தோம்னு சொன்னா காட்டுக்கோழி, மலைப்பாம்பு, உடும்பு எல்லாம் சாப்பிட்டுக்கிறான். இதையும் கூட பார்த்தோம்னு சொன்னா அந்த ஈரவலயங்கள்ல வாழ்ந்த ஈரவலய நன்னீர் பரப்புகள்ல வாழ்ந்த தித்தையாண்டு செல்லக்கூடிய ஒரு வகை மீனினத்தையும் வேட்டையாடி இருக்கிறான். சரியா? கல்லுதான், தூண்டில் எல்லாம் இல்ல. மீனை வேட்டையாடினது தூண்டில் இல்ல, அது கல் தான். அதுக்கேற்ற மாதிரி தூண்டில் அவன் கல்லால குத்தித்தான் அவன் என்ன செஞ்சான், கல்லால குத்தி. இப்ப நாங்க வலையெல்லாம் போட்டு பிடிக்கிற மாதிரி இல்ல, தூண்டில் போட்ட மாதிரி கல்ல நேரான குத்தித்தானே அது மீனை பிடிக்கிறவன். சரியா? அப்ப அந்த விஷயம் உனக்கு தெரிய அந்த ஒரு டீச்சரோட கேட்டவ கிண்ணியா சைட்ல இருந்து அது எப்படி சார் அது மீனை பிடி வேட்டையாடினான் தூண்டிலாண்டு கேட்ட டவுட் உண்டு. தூண்டில் எல்லாம் இல்ல, கல்லுத்தான். கல்லை குத்தித்தான் அவன் சாப்பிட்டது. கல்லை குத்தி மீனை குத்தித்தான் அவன் சாப்பிட்டதுக்கான ஆதாரங்கள் நாங்க ஆய்வுகளுக்கு போடும் போது நாங்க கண்டுபிடிச்சோம். சரியா? ரைட். அப்ப இதையும் விட பார்த்தோம் என்ன சொன்னா வேட்டையாடுறது மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை முறையா காணப்படல. தாவர உணவுகளை சேகரிக்கிற விஷயங்களையும் குழுவுல இருந்து பெண்கள் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா இவங்க எல்லா நேரங்கள்லயும் மாமிச உணவுகள் கிடைக்காது. என்ன வேட்டையில பொருட்கள் எனி டைம் சிக்காது. அப்ப கிடைக்கிற சாப்பாடு எல்லாருக்கும் போதுமானதாகவும் இருக்காது. அதனால உணவுகளை சேகரிக்க வேண்டிய தேவையும் இருந்தது. குளிர்காலங்கள்ல அவர்கள் அந்த கட்புகையில வாழக்குள்ள அவர்களுக்கு உணவுகள் தேவை. அதற்காக தானியங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. என்ன காட்டுப்பலா, என்ன காட்டுப்பலா, அப்படி உணவுல காட்டுப்பலா அல்லது ஆசினிப்பலா, இதை விட தானியங்களிடக்குள்ள கித்துல் விதை, காட்டு பாக்கு, இதை விட காட்டு வாழை, இப்படியான அந்த விஷயங்களை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அப்படியான இதுகளை அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. வள்ளிக்கிழங்கு அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுதாக சொல்லப்படும். கித்துல் கால வெளியில புகையில இண்டையிலிருந்து 12,500 வருஷங்களுக்கு முதல் மனிதன் ஆசினி பலாவை சுட்டு சாப்பிட்டமைக்குரிய ஆதாரமாக அங்க சுடப்பட்ட நிலையில ஆசினி பலான விதை கண்டுபிடிச்சோம். அப்போ உனக்கு தெரியணும், வேட்டையாடுவது பெருமளவுக்கு செய்தது ஆண்கள் தான். பெண்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க உணவுகளை சேகரிச்சிருக்கிறாங்க விஷயங்களை பார்க்கலாம். இவண்ட வாழ்க்கை ஒரு நாடோடி வாழ்க்கை. என்ன மழைக்கால கட்புகையிலையும் வறட்சியான காலங்கள்ல சமவெளிகளையும் வாழ்ந்திருக்கிறாங்க. இதையும் விட அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா குழுக்களா வாழ்ந்திருக்கிறாங்க. சிறு சிறு இவங்களோட வாழ்க்கை முறையில் அடுத்த விஷயம் பார்த்தோம்னா சிறு சிறு குழுக்களா வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப இவங்க வேட்டையாடுறதுக்கும் தங்களோட இறந்து போன உறவினருக்கு சடங்குகள் செய்யறதுக்கும் தானியங்களை சேகரிக்கிறதுக்கும் காட்டு விலங்குகள்ட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் குழுக்களாக வாழ வேண்டிய தேவை இருந்திருக்குது. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெரிய இந்த சாதாரணமா ஒரு டீம் என்று சொன்னா ஒரு 15 தொடக்கம் 25 பேர் இருந்திருக்கிறாங்க ஒரு டீம்ல. நார்மலா பெரிய டீமா இருந்தா 50 பேர் மட்டும் இருந்திருக்காங்க. மேக்சிமம் 15 to 25 பேர் இருந்தாங்க. அப்ப இந்த குழுக்களாக வாழ்ந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. பாகியன் கள குகையில நான் சொன்ன 9 மனுஷ எலும்பு கூடு கண்டுபிடிச்ச சிவப்பு நிறம் பூசம்பட்ட எலும்பு கூடு அப்படி கண்டுபிடிச்சு
கித்தூர்கால வெளியில இல்லைன்னா 12 மேனேஜ் எலும்பு, பெல்லான் பதிவேல செய்யல 30 மேனேஜ் எலும்பு. இவங்க குழுக்களாக வாழ்ந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு நபர் வாழ்றதுக்கு ஒரு 10 சதுர கிலோமீட்டர் 10 சதுர கிலோமீட்டர் என்ன ஒரு இடம் வந்து காணமா இருந்திருக்கு. அடுத்தது 50 சதுர கிலோமீட்டர் பகுதியில் ஒரு குடும்பம் வாழலாம். ஏன்னா இன்றைக்கு நம்ம வாழலாம் 50 சதுர கிலோமீட்டர் குடும்பம். அப்படி வாழலாமா? 50 சதுர கிலோமீட்டர் சொன்னா 50 மீட்டர் வர்க்கத்துக்கு நாங்க வாழலாமா? ஒரு குடும்பம் நிச்சயமா வாழ இயலாது. ஆனா அவன் வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. 50 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்கலாம் என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த பொடியியலை வச்சுக்கொண்டு 10 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு நபர், அப்படி 50 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு குடும்பம், ஒரு 5, 6 பேரை கொண்ட ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற விஷயங்களை அங்க பாக்குறோம். இதை விட வந்து உலர் வலயங்கள்ல வெட்ட வெளிகள்ல வாழப்போல இணைஞ்சிருக்கிறான்னு சொன்னா திறந்த முகாம்கள் அமைஞ்சிருக்கிறான். இந்த கேம் மாதிரி கூடாரங்களை போட்டு இலை குலைகளால இதுகளை போட்டு அவன் வாழ்ந்தமைக்கான ஆதாரம். ஆனா தற்காலிக முகாமா தான் அது இருந்திருக்கும். சரியா? இது ஒரு மிக முக்கியத்துவமானது. அவங்க சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்தது. அடுத்தது உபகரணங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. தங்களோட வாழ்க்கையின் பிரதான மூலமாக கல்லாயுதங்களை அவங்க பயன்படுத்தின விஷயங்களை நாங்க பார்க்கிறோம். இதை விட இவங்க இறந்து போன தங்களோட உறவினர்கள சடலங்களை பெரும்பாலான தருணங்கள்ல புகையில தான் புதைச்சிருக்கிறாங்க. ஒரு சில தருணங்கள் மட்டும்தான் வெளியாகல இல்லையா? அப்ப இவங்க ஒரு ஒரு உறவினர் செத்து போனா முடிய கொண்டே காட்டுல போட்டுருவாங்க. அப்ப காட்டுல போட்ட பிறகு என்ன செய்யும் மனுஷனா உடம்பு உக்கி போயிடும். ஏன்னா உக்கி போயிரும். பிராணிகள் எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் உக்கி போயிரும் உடம்பு. அவ இல்லாட்டி அவ வந்து புதைச்சிருவாங்க. புதைச்சா மண்ணால் உக்கி போயிடும். அப்ப திருப்ப என்ன செய்வாங்கன்னா பொடி எடுப்பாங்க தோண்டி. பொடி எடுத்து என்ன செய்வாங்கன்னா அவங்களோட குகைக்கு கொண்டு போவாங்க. குகைக்கு கொண்டு போய் தான் புதைச்சாங்க. வெளியால இதுவரைக்கும் இலங்கையில பொடி ஒண்ணும் கண்டுபிடிக்கல நாங்க இதுவரைக்கும். இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா பொடியும் அ குகைகள்ல தான் கண்டுபிடிச்சோம். தற்கால மனிதன் குகைகள்ல தான் தன்னுடைய உறவினர்களை புதைச்சான். அப்ப குகைக்குள்ள அப்படி கண்டுபிடிச்ச பொடி வந்து நிறைய நான் சொன்னேன் பாகியன்கள, பெலிலென குகை, பெல்லன் பதிபெரச குகை, அ சீகிரிய, பொத்தான், அலிகல் இப்படி நிறைய குகைகள்ல அந்த பொடிகளை நாங்க கண்டுபிடிச்சோம். அப்படி அவன் புதைக்கக்குள்ள பல பல வெரைட்டியா புதைச்சிருக்கிறான். என்ன சடங்கு அவனோட சடங்கு அப்படின்னு சொன்னா மூட்டுக்களா மடிச்சு புகையில தானே புதைச்சான். வாழ்ந்த இடங்களும் புகைதான். அப்ப வாழ்றதுக்கு இருப்பிடங்களும் வேணும். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா மடிச்சு புதைச்சிருக்கிறான். மூட்டெல்லாம் மடிச்சு புதைச்சிருக்கிறான். வளைச்சி புதைச்சதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்குது குருவிட்ட பட்டதொம்பன். அவன் 2ஆக பிளந்து ஒன்றுக்கு மேல் ஒன்று வச்சு மூட்டுக்கு மேல் அப்படி புதைச்சதுக்கு ராவண எல்ல பதுல பக்கம் கிடைச்சு. சரியா? அப்ப இது உனக்கு தெரியும். நிறம் தீட்டப்பட்ட என்ன செந்நிற கற்கள் சூழல கிடைத்த அந்த சிவப்புடிற கற்களால முடிக்கு கலர் பண்ணியிருக்கிறார். கலர் பண்ணித்தான் புதைச்சான். அப்ப அது அவன்ட சடங்கு. அது ஒண்ணும் செய்யலாது. அவனுக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருந்தது. அப்ப அது பாகியங்களை கித்துல் கலையில எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. அப்ப அதை வந்து என்ன வந்து அப்படியான சடலங்கள் அவன் புதைக்கிறது என்ன அவனுடைய பண்பாட்டு முறைன்னு சொல்லப்படுது. என்ன அதோட பண்பாடு. அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய ஒரு பண்பாடு என்னன்னு சொன்னா அது ஒரு புதைத்த பிறகு நிறம் தீட்டி மரணச்சடங்கு செய்யற முறை. பல முறைகள் அவன் முடி அடக்கம் செய்யற முறையெல்லாம் சொல்லணும். என்ன உங்களோட கெயிட்ல போட்டிக்கிறான் பாருங்க. ஒருவர் மரணித்ததன் பின்னர் உடல் உக்கி போகும் வரை காட்டில் காட்டுல கிடத்து விட்டு எலும்பு கூட்டை புகைகளின் அடக்கம் இதான் சரியான விஷயம். யாரோட படிப்பிக்கிறாங்க. நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா நான் சொல்றேன் அந்த விஷயத்த. படிப்பிக்கிறாங்க யாரோ அவன் புயலுக்குள்ளே புதைச்சி புயலுக்குள்ளேயே திருப்பி எலும்ப கூட்ட திருப்பி தோண்டி எடுத்து அப்படி அவன் சடங்கு செஞ்சான். அது புலாமா அப்படி இல்லை. அவன் காட்டுல கிடத்தி விட்டுத்தான் அவன் முடியிற எலும்பத்தான் உணர்ந்ததுல புதைச்சான். இதான் உண்மை. சரியா? வரலாறு சரியா படிப்பிக்கணும். அப்ப இதுதான் கெய்ட்ல. நான் என் கெய்ட பாக்குறேன்னு கெய்ட் தேவையில்ல. சம்டைம் கெய்ட் பிள்ளையா இருக்கலாம். என்ன கெய்ட் பிள்ளையா இருந்தா திருத்தணும் என்றதுக்காகத்தான் நான் கெய்டு வச்சுக் கொள்றேன். எனக்கு விஷயம் தெரியாம நான் கெய்டு வச்சுக்கொண்டு படிப்பீங்க. அதை நீங்க ஞாபகம் கெய்ட்ல பிள்ளையா போட்டிருந்து அதை பிள்ளைன்னு சொல்றதுக்கு தான் நான் கெய்ட பக்கத்துல வச்சு கொண்டீங்க. சரியா? அப்ப இந்த கெய்ட் வைக்கிற விஷயம் சரி. இந்த கெய்ட்ல வைக்கிற விஷயத்தை நீங்க அதான சொன்ன இந்த பாடம் பெரிச வினாவெல்லாம் வேற ஃபைனல் எக்ஸாமுக்கு பெரும் கேள்வி எல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வரும். மெப்மாகி வரும். அப்ப நாம என்ன இதுல கெய்டை கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும்.
கைட கொஞ்சம் ப்ரீம் பண்ணி வச்சு கொண்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும். அப்ப அவன் பண்பாட்டு முறை தெரியும். இப்ப இவன் முடிகளை வச்சுக்கொண்டு இவன் உடலமைப்ப தொல்பொருள் ஆய்வாளர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். தொல்லியல் ஆய்வாளர்கள் இவனுடைய உடலமைப்பு இப்படியானது. என்ன இன்னைக்கு விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ச்சி டிஎன்ஏன்றது உனக்கு தெரிய வேணும். ஆய்வு கூடங்கள்ல டிஎன்ஏ என்றது ஒரு மிக முக்கியத்துவமான இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சது. ஒரு சாதாரண ஒரு முடி கிடைச்சா போதும், அது ஆண்ணா பெண்ணா, என்ன பிளட் குரூப், ஒரு ஒசரம் என்ன, வேற வெயிட் எவ்வளவு, வேற சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு சொல்றாங்க நிபுணர்கள். அந்த அளவுக்கு மனிதன் விஞ்ஞானத்துல வளர்ச்சி கண்டுட்டான். அப்ப இவன் உடலமைப்பு பார்த்தோம்னு சொன்னா அகழ்வாராய்ச்சிகள்ல கிடைத்த இந்த மத்திய கற்காலத்துல வாழ்ந்த மனிதன். அப்ப நாம டிஸ்கஷன் இன்னைக்கு போடல, டிஸ்கஷன் மறந்து போயிடுது. நான் விடைய தெரிவித்தேன். சனா ஒன் பண்ணுங்க ஆபம். சனா ஓம் சார். உனக்கு இந்திய வகுப்புல படிச்சதான் கிளிய கேட்க போறேன். நேத்து படிச்சது கேட்கணும். நீங்க சொல்லுங்க, மத்திய கற்காலத்துல வாழ்ந்த மனிதன் என்ன பேரால இனங்காணப்பட்டது? மத்திய கற்காலத்துல வாழ்ந்த மனிதன் என்ன பெயரா? என்ன படிச்சது நான்? சரியா நான் சொல்லி தரல, அப்படித்தானே? அவ சொல்லி தந்தா நீ சொல்லணுமே. நான் சொல்லு. ஐயான் சொல்லுங்க. பலாங்குடை மனிதன். பலாங்குடை மனிதன். பலாங்குடை மனிதன் பிள்ளை. நான் உங்களுக்கு ஏச மாட்டேன். நீங்க ஏசினா நீங்க கோவிக்கிறீங்க, குளர்றீங்க. அப்ப நாங்க எல்லாம் ஏசித்தான் படிச்சோம். எங்களுக்கு எங்க டீச்சர் மாதிரி ஏசின. நாங்க வாங்காத அடியா? நாங்க வாங்காத அடின்னு நினைக்கிறீங்களா? புள்ள நிறைய அவமானங்கள் பட்டுத்தான் நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம். நிறைய அவமானங்களும் அடிகளும் ஏச்சுக்களும் பட்டுதான் இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு எல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏசினா நீங்க ஒரு கிழமைக்கு பேச மாட்டீங்க. எந்த ஆசிரியர்கிட்ட ஏச்சி வாங்காத மாணவன் மாணவி லைஃப்ல முன்னேற மாட்டான். நான் சொல்றேனே ஓப்பனா, நான் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறேன் சொன்ன ஓரளவுக்கு இலங்கையில என்னுடைய ஆசிரியர் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் தான் காரணம். அது என்ன நல்ல பாதைக்கு கொண்டு போகணும். என்ன யோசிக்க வச்சு, ஏன் ஆசிரியனுக்கு ஏசுறார்? அவருக்கு என்ன விருப்பமா? ஆசிரியருக்கு ஒரு ஏசுறதுக்கு எனக்கு அவருக்கு சோட்டை, அவருக்கு வேற வேலை இல்லையே. நான் என்ன யோசிச்சேன். யோசிச்ச போது நான் விடுற பிள்ளையால தானே அவர் எனக்கு ஏசுறார். என்ன தவறுகளை நான் திருத்திக் கொள்றதுக்கு ஆசிரியர் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் எனக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. அன்று என்னுடைய ஆசிரியர் எனக்கு ஏசல்ல பேசல, என்னுடைய தவற சொல்லலண்டா நான் லைஃப்ல இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஏச மாட்டேன். நான் இப்பதான் சொல்லி தந்த மத்திய கற்காலத்துல வாழ்ந்த மனிதன் பலாங்கொடை மனிதன். இப்ப அவரும் உங்களோட தானே இருக்கிறார் இந்த வகுப்புல. அவரால சொல்லியலும் என்ன போல நீங்க உங்களாலையும் சொல்லிடுறார். நான் நேத்து சொன்னேன், இந்த கைட பிரிண்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க எத்தனை பேர் கைட பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்த இந்த வகுப்பு போறப்ப? வார்த்தைய மதிச்சா நீங்க பிரிண்ட் பண்ணுவீங்க. இந்த வார்த்தையை மதிக்கலன்னு சொன்னா நீங்க அந்த வேலையை செய்ய மாட்டோம். கைடு இருந்திருக்க பார்த்தாச்சும் சொல்லிருக்கிறான் டாக்டர். இப்ப அதுவும் இல்லை. அவன் சார் பேசுறதையாச்சும் என்ன சொல்றார், மனுஷன் என்னத்தை சொல்றான், நோம்போட கதைக்கிறானே கத்துறானே, அப்ப என்னையா சொல்றான், நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா? சிராப் ஒன் பண்ணுங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வாழ்ந்த மனிதன் என்ன பெயரால் அழைக்கவர்? ஆதிஹோமோ சேப்பியன். ஆதிஹோமோ சேப்பியன். விட இப்படி வரணும். கேள்வி கேட்ட உடனே விட கன் மாதிரி பாயிடும். நான் தம்பி சொன்னது போல யோசிக்கப்படா. ரைட், அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விட சரியானவர். இப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் உடலமைப்பு பார்க்க போல அகழ்வாராய்ச்சிகளை கிடைச்ச பொடி இருக்கு. பொடியை பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அந்த பலாங்கொடை மனிதனடின்னு சொல்றோம்னா அந்த மத்திய கற்காலத்துக்குரிய எலும்புகள் தான் எங்களுக்கு ரிசர்ச்சுக்கு உதவுது. ஆரம்ப காலத்துக்கு இது ரிசர்ச் பண்ணி அதை சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு எங்க நாட்டுல தொழில்நுட்பம் இல்லை. எங்கடையில ஜெர்மன் போன்ற நாடுகள்ல தான் அப்படி இருக்குது. அப்ப பலாங்குடி மனிதர் எலும்பு கூடு கிட்டத்தட்ட 75 இருக்கு. இதுவரைக்கும் அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச இந்த பலாங்குடி மனிதர்கள் எலும்பு கூடு 75. அது அந்த 75ம் சொல்றாங்க இண்டையிலிருந்து 38,000க்கும் 5,500க்கும் இந்த கேப்ல வாழ்ந்த மனிதர்கள்
நான் சொல்லல, தொல்பொருள் நிபுணர்கள் சொல்றாங்க. கைட்ல அப்படிதான் போட்டிருக்கிறாங்க. இவங்களோட மண்டை ஓட்டின் அளவை சொல்றாங்க அப்படின்னா, ஆண்கள் என்று சொன்னா 1600 சென்டிமீட்டர் கனம், பெண்களது குறைவுதான் 920 சென்டிமீட்டர் கனமா இருந்திருக்கு. ஹைட் உயரம் சொல்றாங்க பாருங்க, 174 சிஎம், பெண்கள் உயரம் 166 சிஎம். வளர்ந்த மனிதர் ஒருவரது மண்டையோடு மிகவும் தடிப்பானது. தடிப்பான மண்டையோடு. குரங்கு எப்படி இருக்குமா? இடிக்காது. நாடி பகுதி முன்னோக்கி தள்ளி கொண்டிருந்ததா, மூக்கு சப்பையானதா, ஏன்னா சப்ப மூக்கு சரியா, தாடையும் பற்களும் பெரிசாம். அந்த விலங்குகள் அப்படி கட்டிச்சு சாப்பிடுற அளவுக்கு நிச்சயமாக்கம் அடைஞ்சிருக்கிறான் அந்த மாமிசங்கள். ஆரம்பத்துல அவன் வந்து வந்து பார்த்து சொன்னா, மனுஷன் பச்சையா தான் நூறவன் சாப்பிட்டு ஹோமோ எரெக்டஸ் தான் நெருப்ப கண்டுபிடிச்சு இலங்கையில நெருப்பு பாவனை வந்தது தெரியுமா? இலங்கையில ஹோமோ எரெக்டஸ் வாழ்ந்ததுக்கும் ஆதாரம் இருக்கு, ஹோமோ சேப்பியனுக்கு முன்ன. ஆனா நாங்க அதை ஏற்றுக்கொள்றல. பெரும்பாலான ஆதாரங்கள் ஹோமோ சேப்பியன் தான் ஸ்டார்ட் ஆகுது. பற்கள் பெரிசி, தாடை பற்று பெரிசி, கழுத்து குட்டையானதான். மொத்தத்துல பலாங்குடை மனிதன் குட்டையான தடித்த உருவத்துடனானவன் ஆவான். இப்படி ஒருத்தரை கொண்டாந்து பிள்ளைகளுக்கு, இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகிட்ட மாப்பிள்ளை எடுத்து கொடுத்தா அவளுக்கு முடிக்க ஆட்டாடு, அசிங்கம் என்று சொல்லுவாள். ஏன்னா ஆனா மனிதன் இன்னைக்கு இப்படித்தான் இருந்தான் அவன். பலாங்குடி மனிதன் உயர்ந்த ஆயுட்காலம் வயசு 35க்கு 40க்கு மடியில தான் அதிகமா அவன் ஆயுட்காலம் இருந்திருக்கு. அப்ப இது வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் உடல் அமைப்பு. இப்ப இதை விட இவன் உணவு பழக்கம், இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் உணவு பழக்க வழக்கம் கட்டாயம் பார்க்க வேண்டியதே தெரியும். அப்ப இவன் உணவு பழக்க வழக்கம், நாங்க 3 வேளையும் சோற மொத்துற மாதிரி அவன் சாப்பிடல. அவனுக்கு விவசாயம் தெரியும் முதலாவது சரியா. இந்த இறுதி காலத்துலதான் கொஞ்சம் விவசாயம் ஸ்டார்ட். இவன் சாப்பாடு ஒரே மாதிரியான இருக்கல. எப்படி சொல்ற? இப்ப நம்ம சொல்றா அவங்கட நெல்லரிசி சோறுன்னு சொல்லலாம் பிரதான உணவு. இப்ப அவனுக்கு சொல்லல அப்படி. அவன் சூழல் வலயங்களுக்கு ஏற்ப அவன் உணவு பழக்க வழக்கம் மாறி போயிருக்குது. அவன் வாழ்ந்த சுற்றாடல் வலயங்களுக்கு ஏற்ப அவனுடைய உணவுகள் மாறி போயிருக்கு. 2017ஆம் ஆண்டு ஓயல்காரருக்கு கேள்வி கேட்டவன், வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய வாழ்விடங்களுக்கு ஏற்ப உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபட்டு செல்வதை விளக்கும் கொண்டு சொன்னவன் 2 தலைப்புக்கு கீழே. இப்ப நான் சொல்றேன் உனக்கு, இவன் உணவின் தன்மையை பார்த்தோம் சொன்னா அது மாறிக்குது சுற்றாடல் வலயத்துக்கு ஏற்ப. அதுல ஒன்று, இந்த உலர்வலய காடுகள்ல வாழ்ந்து திரிஞ்ச போது இணைஞ்சிருக்கிறான் சார், மாமிச உணவுகள் தான் அதிகமா சாப்பிட்டு இருக்கிறார். பண்டி, முள்ளம் பண்டி, மான், மர, உடும்பு, குரங்கு, காட்டுக்கோழி இது சாப்பிட்டுக்கிறான். என்ன ப்ரூவ் பண்ணா, எலும்பு கிடைச்ச நாங்க எலும்பு தின்ற அவன் எலும்பு தின்னல, அதான் பிரச்சனை. இதையும் விட நன்னீர் மீன்களை வேட்டையாடி இருக்கிறான். அதை சொல்றாங்க தித்தையான்றாங்க அந்த வகை மீனினத்தை. நண்டு, ஆமை, இதை விட பல்வேறு பறவைகள்ல மாமிசங்களையும் சாப்பிடுறான். விலங்கு மட்டும் இல்லடா, பறவைகள்ல கூட சாப்பிட்டு இருக்கிறான். நான் யோசிக்கிறேன், பறவைகளை அவன் எப்படி வேட்டையான்னு யோசிக்க. பறவைகள் பறக்கும் இல்லையா? அவன் அவன் கல்லுபாரணத்தை தாண்டி வேறு உபாரணம் அவனுக்கு இல்ல. பறவைகள் எப்படி வேட்டையாடினான்? இப்ப காட்டு கோழி அப்படியான பெருசு அந்த பருந்து மாதிரியானதெல்லாம் சாப்பிட்டுக்க சான்ஸ் ஏன்னா, ஒரு குறைவான இதுல பறக்கக்கூடிய பறவைகளையும் தானே அதை சாப்பிட்டு இருக்கலாம். ஏன்னா இதை விட சிப்பிகள், நத்தைகளும் இந்த காலத்துல விரும்பி உண்ணப்பட்ட உணவுகள் இருந்தது. தாழ்நிலை ஈரவலயத்தில் இந்த முறை வந்தது. இந்த முறை நடந்த ஃபைனல் எக்ஸாம் ஓயல்காரருக்கு வந்த கேள்வி என்னன்னு சொன்னா, எல்லாம் கேள்விப்பாரா எப்படி படுத்துறாருடா, நிறைய பேருக்கு பிள்ளை எப்படி படுத்துறாருன்னு சொன்னா, 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு பிள்ளை எப்படி கேள்விப்பாரா, கடல் சிப்பிகளை உணவாக கொண்ட மனிதன் வாழ்ந்த வலயம் கேள்விப்பாரு. கடல் சிப்பிகளை வளமையா கேட்கிற நத்தைகளை சாப்பிட்ட மனிதன் என்ன விடாடிச்சிருவாங்க தாளில ஈரவலயம். ஒரு கேட்டுட்டான், இந்த கடல் கலப்புகள்ல காணப்பட்ட கலப்புகள்ல காணப்பட்ட சிப்பிகளை வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் சாப்பிட்டிருக்கிறார். இது எந்த வலய மனிதன் சாப்பிட்டான் என்றதான் கேள்வி. இப்ப உனக்கு தெரிய வேணும், கலப்புகள்ல காணப்பட்ட சிப்பிகள் என்றாலும் கேள்வி சாப்பிட்ட மனிதன் என்ன வலயம் மட்டும்தான் கேள்வி. அதை சாப்பிட்ட மனிதன் வாழ்ந்த வலயம் தான் கேள்வி. கலப்புகள்ல காணப்பட்ட சிப்பிகளை அவன் எடுத்துக்கொண்டு வந்து
தாழ்நில ஈர வலயங்கள்ல கித்துல்கல பெலிலின போன்ற குகைகள் அவன் சாப்பிட்டு கரையோரத்திலிருந்து உப்பை எடுத்து கொண்டு வந்து நத்தையில கலந்து சாப்பிட்டதுக்கு உப்பு கலந்த படிமங்கள் நத்தையில அது கிடைச்சது எங்களுக்கு. அப்ப எங்கிருந்து எடுத்து வந்திருக்கலாம், கேள்வியை நல்லா வழங்கணும். சிப்பிகள் சாப்பிட்ட வலயம் என்னன்னு பார்க்கணும். இப்ப நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா இந்த முறை களப்புகள்ல தானே சிப்பி காணப்பட்டது. தாழ்நிலை ஈரவலயத்துல சிப்பி பெறலதான். அப்ப கலப்புகள் என்ன போல கரையோரம் சார்ந்த உணர்வலயத்தை கொடுத்துட்டாங்க. அவ பிழாது. தாழ்நிலை ஈரவலயத்துல வாழ்ந்த மனிதன் தான் அவன் ஃபேவரைட் சாப்பாடா இருந்தது நத்தை. நிலத்துல ஓடி திரியிற நத்தை. அதை பீச்சில இருந்து கொண்டு வந்த உப்பை கொண்டுச்சு. அப்ப உப்பு பீச்சில இருந்து கொண்டு வந்ததுன்றதுக்காண்டி அதை சாப்பிட்ட மனிதன் கரையோரத்துல வாழ்ந்த மனிதனா, கரையோரத்துல வாழ்ந்த அந்த உணர்வலய மனிதனா வந்து வரைவரல் வளைய அப்படியான மனிதர்கள் சாப்பிட்டாங்க இல்லை. தாழ்நிலை ஈரவலயத்துல வாழ்ந்த மனிதன் ஒரு பிரதானமான அவன் விருப்பத்துக்குரியவன இருந்தது கடல் நத்தை, இதையும் விட வந்து களப்புட சிப்பி. அப்ப நத்தைகள் அவன் சாப்பிட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. கெயிட்ல போட்டீங்கன்னா களப்புகளை அண்டி காணப்பட்ட சிப்பிகள் நாட்டின் உட்பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பது உப்பு தேவையை நிறைவு செய்வது கொள்வதாயிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அப்ப சிப்பியை ஏன் கொண்டு போனான்? சிப்பியில என்ன படிஞ்சிருக்கும்? கலப்புகள்ல பகலில் சிப்பியில் என்ன படிஞ்சிருக்கும்? உப்பு. உப்பு. அப்ப உப்ப என்ன செய்ய போறாங்க கொண்டாந்து நத்தையோட? அந்த சிப்பியில நத்தையோடவே சாப்பிட போறான். இப்ப சிப்பியில சாப்பிடுற சிப்பியும் இருக்கு தெரியுமா? நாளைக்கு அந்த ஓட்டுச்சு சாப்பிடுற சிப்பியும் இருக்குது. நிலா போடுகிறார். கலப்புகளை அண்டி காணப்பட்ட சிப்பிகள் ஏன் நாட்டின் உட்பகுதிக்கு மத்திய மலை பகுதிகளுக்கு ஏன் கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா, இந்த தாழ்நிலை ஈரவலயங்களுக்கு ஏன் கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா உப்பு தேவை நிறைவு செய்யறதுக்கு தான். அப்ப இந்த முறை வந்த கேள்விக்கு விட தாழ்நிலை ஈரவலயம் அதை சாப்பிட்ட மனிதன் தான்கள். அப்ப இவன் சாப்பிட்ட தாவர உணவுகள் என்னக்குள்ள காட்டு ஈரப்பலாக்கா, காட்டு வாழை, கெக்குன விதை, முட்கிழங்கு, பள்ளிக்கிழங்கு இப்படியானதெல்லாம் சாப்பிட்டுக்கிறான். தேனையும் பாவித்துள்ளான். காட்டு தேன் சுத்தமான தேனை இன்றைக்கு நாம சீனிப்பாக தான் தின்ற தேன். அவன் சுத்தமான தேனை சாப்பிட்டுக்கிறான். ஏன்னா தேனையும் என்ன செஞ்சிருக்கிறான்? பாவித்துள்ளான். இன்றைக்கு 13,000 ஆண்டுகளுக்கு முன்பு மலை நாட்டுல வாழ்ந்தவன் பார்லியை பயிரிட்டு உணவாக கொண்டமைக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இறுதியில வாழ்ந்த மனிதன் பார்லி என்கிற தானியத்தை பயிரிட்டு இருக்கிறான். ஏன்னா சனத்தொகை அதிகரிச்ச காரணமா இருக்கலாம், அல்லது மாமிச உணவுகளை பெற்றுக்கொள்றதுல ஏற்பட்ட சவால் காரணமா இருந்திருக்கலாம். பார்லி அவன் விதைச்சதுக்கு ஆதாரம் போர்டன் சமவெளி பகுதியில் இணைஞ்சிருக்குது. ஆய்வுகள் மூலம் என்ன செஞ்சிருக்குது தெரிய வந்திருக்குது. இதையும் விட உணவு அவங்க உப்பு கலந்து சாப்பிட்டதுக்கு ஆதாரம் உப்புல அதுக்கு கடல் நத்தைகள் உப்பு படைந்தது கிடைச்சிருக்குது. பலாங்கூட மனிதன் நெருப்பின் பாவனையை தெரிந்து வைத்திருந்தபடியால் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டு. மத்திய கற்கால மனிதர்களுக்கு நெருப்பு தெரியும். அவன் நிச்சயமா அவங்க நெருப்பு பயன்படுத்தி தான் சுட்டுதான் சாப்பிட்டுப்பாங்க. அப்பதான் உணவு சவிபாடடையும், சுவையாரி. அப்ப இது இவனுடைய உணவு பழக்க வழக்கம் இருந்தது. அப்ப உணவு தெரியவானும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றது என்ன? எழுத்துக்கள்ல தோற்றம், எழுத்தினுடைய அறிமுகம், எழுத்துக்கள் தோற்றம் பெறதுக்கு முன்னரானா. இப்ப இந்த கால பகுதியை பத்தி அறிகிறது உனக்கு இலக்கிய விவில்ல, லிட்ரேச்சர் விவில்ல. கட்கா வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் பயன்படுத்திய கல்லாயுதங்கள், அந்த காலத்துல வாழ்ந்து இன்றைக்கு இல்லாத போயிருக்கிற விலங்குகள் அந்த எச்சங்களும் தான் என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஆதாரம். அதுல மிக முக்கியமா ரத்தினபுரி உயிர் தொகுதி, ரத்தினபுரி தொழில்நுட்பம், இரணைமடு படைவுகள், இப்படி நிறைய இடங்கள் இருக்கு. இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது, அவனுடைய குடியிருப்புகள தன்மை எப்படிப்பட்டது, அவனுடைய குடியேற்றங்களை தீர்மானிச்ச காரணிகள் என்னன்னு, அவனுடைய பண்பாடு என்ன கூட, அவன் இறந்து போன தன்னுடைய உறவினர்களுக்கு எவ்வாறான சடங்குகளை செய்தான். இதையும் விட இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய தொழில்நுட்பம், இதையும் விட அவனுடைய உணவு பழக்க வழக்கம், இந்த மனிதன் உடல் அமைப்பு இவ்வளவு விஷயம் சொல்லி தந்திருக்கிறது. உண்மை இல்லையா? கிளியரா பிள்ளைகள் மத்த எல்லாருக்கும்?
ஓம் சார். ரைட். இப்ப நாங்க பார்க்க போறது என்ன சொன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் இறுதியில் ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து என்ன செய்யப்படுன்னு சொன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் இறுதியில மாற்றங்கள் ஏற்படப்படும் மனிதன் வாழ்க்கையில். அந்த மாற்றங்கள் ஒரு பெரிய இன்னும் ஒரு காலகட்டத்தை தோற்றுவிக்க போகுது. அதுதான் முன் வரலாற்று காலம். ஒரு 10 நிமிடம் கெப்ல 10 நிமிஷம் கெப்ல இந்த முன் வரலாற்று காலம் ஸ்டார்ட் பண்ணப்படும். சரியா? ரைட். ஓகே. 10 நிமிஷத்துல நான் வருவேனா? ரைட். ஓகே.